அசுரனின் பதுமை அவள் 49. எதுக்காக அவள் மருத்துவமனைக்கு சென்றாள்? அவள் உடம்புக்கு எதுவும் முடியவில்லையோ என்று பதறினான் அனல்விழி. ஏற்கனவே மனது உடைந்து போய் இருப்பவள் தான் வேறு அதிகம் திட்டிவிட்டதால் அவள் ஏதேனும் விபரீத முடிவு எடுத்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் அவளை சுற்றி 2 பாதுகாவலர்களை அவளுக்கே தெரியாமல் நியமித்து இருந்தான் அனல்விழி. என்னதான் அவள் மீது அளவு கடந்த கோபம் இருந்தாலும் அவன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அவள் பாதுகாப்பையே முதன்மையாக கொண்டிருந்தது. மேடம் எதுக்காக டாக்டரை போய் பார்க்க போனாங்கன்னு நான் உள்ள போய் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் சார் என்று சொன்ன அந்த பாதுகாவலன் அனைத்தையும் விசாரித்து அதை அனல்விழியிடமும் கூறினான். அதை கேட்ட அனல்விழிக்கு உலகமே மறந்துவிட்டது. சந்தோஷம், அழுகை இரண்டும் ஒரே நேரத்தில் அவனுக்கு வந்தது. அவன் உடலில் ஏதோ பரபரப்பு தோன்ற அவனது மனது இப்போதே ஆம்பலை தன் கரங்களில் தழுவிக்கொள்ள ஆவல் கொண்டது. தனது இரத்தத்தில் உருவான குழந்தை 10 மாதங்கள் கழித்து எப்படி இருக்கும் என்று இப்பவே சிந்திக்க ஆரம்பித்தது. இப்போவே இந்தியா சென்று ஆம்பலை அணைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் உள்ளம் பரபரத்தது. தான் வந்திருக்கும் சூழ்நிலை கருதி வேலை முடிந்தவுடன் வேகமாக இந்தியா சென்று ஆம்பலை சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவன் ஆம்பலுக்கு அப்போதாவது அலைபேசி மூலம் அழைத்து பேசி இருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டது? அவனுக்கும் அங்கே வேலை கழுத்தை சுற்றி வளைத்ததால் அவனும் நேரில் சென்று பேசிக்கொள்ளலாம் என்ற முடிவோடு இருந்துவிட்டான். இங்கு ஆம்பலின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் போது பலவித உணர்ச்சிகளுக்கு உள்ளாகலாம். அதில் கவலை அல்லது மன அழுத்தமும் ஒன்று. இப்போது ஆம்பல் தன் குடும்பத்தை நினைத்தும் அனல்விழியை நினைத்தும் அதிக மன அழுத்தத்தில் இருந்தாள். ஏற்கனவே தன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு சென்ற தன் அண்ணனிடம் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறினால் அவன் தன்னை எவ்வளவு கீழ்த்தரமாக பார்ப்பான் என்ற எண்ணமே அவளுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுத்தது என்றால், அனல்விழி தன்னை திருமணம் செய்து கொள்வானா என்ற எண்ணம் வேறு அவளை போட்டு படுத்தி எடுத்தது. அந்த நேரத்தில் அவள் அனல்விழியுடன் உரையாடி இருந்ததா கூட சிறிது மகிழ்ச்சியாக இருந்திருப்பாள். கர்ப்பத்தின் உடல் மாற்றங்களை கையாளும் போது மன அழுத்தம் பொதுவாக அனைவருக்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆம்பல் விஷயத்தில் இது சற்று அதிகமாகவே இருந்தது. இன்னும் திருமணம் ஆகவில்லை. இதை தன் குடும்பம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்? அதனுடன் அனல்விழியும் அவளோடு பேசுவதில்லை. அந்த நேரத்தில் மிகவும் அனாதையாக உணர்ந்தாள். அதிக மன அழுத்தத்தால் அவள் தன் சுய கட்டுப்பாட்டை இழந்தாள். என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் பைத்தியம் பிடித்தவள் போல், இது என் அப்பாவுக்கு மட்டும் தெரிந்தால் என்னை அவர் வெறுத்து விடுவார், இல்லை எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாம் என்று பெருங்குரலெடுத்து கத்த ஆரம்பித்தாள். இதில் ஆம்பலின் தவறு மட்டும் அல்ல, அனல்விழி மீதும் தவறு உள்ளது. ஆம்பல் கேட்கும் போதே திருமணத்திற்கு அவன் சம்மதித்து இருக்கலாம். இருவரும் திருமணமாகாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வாங்கியதும் அவள் தந்தையிடம் அவனாவது பேசியிருக்கலாம். லிவ்வின் வாழ்க்கை முறையை பின்பற்றினால் நிச்சயம் கடுமையான மனவேதனையை சந்திக்கக்கூடும் என்பதற்கு ஆம்பல் அனல்விழிதான் சிறந்த உதாரணம். இந்த வாழ்க்கை முறை ஆரம்ப காலத்தில் கரும்பின் அடிப்பகுதியைப் போல் மிகவும் நன்றாக இனிக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அது கரும்பின் மேல் பகுதியைப் போல் சப்பென்று இருக்கும். இதனால் அதிக கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதுவும் தெரியாமல் குழந்தை உருவாகிவிட்டால் அவ்வளவுதான். இருவரும் காதலின் மயக்கத்தில் இருந்ததால் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிடவில்லை. அனல்விழியும் தன் நிறுவனத்தின் எதிர்காலத்தை தான் பார்த்தானே தவிர அடுத்து என்ன என்று தன்னை பற்றியும் ஆம்பலை பற்றியும் சிறிதும் யோசிக்க தவறிவிட்டான். அப்படி யோசித்திருந்தால் எப்போதோ திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு இருந்திருப்பான். இப்போதும் அவள் கர்ப்பத்தை நினைத்து சந்தோஷம் அடைந்தானே தவிர அடுத்து என்ன என்ற முடிவுக்கு அவன் வரவில்லை. தொழில் அனைத்தையும் திட்டமிட்டு ஜெயிப்பவன் தன் வாழ்க்கையை பற்றி திட்டமிடாமல் இருந்தது விதியின் செயலோ? தன் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தவள் அனல்விழிக்கு அழைத்தாள். அவன் இன்னும் பிளாக் செய்திருப்பதை உணர்ந்தவள், உனக்கு நான் தேவையில்லை தானே விழி, இனி எனக்கும் நீ தேவையில்லை என்று வாய்விட்டு சொன்னவள் கர்ப்பத்தை கலைக்கும் மாத்திரையை வாங்க மருத்துவ கடைக்கு சென்றாள். அங்கு செல்வதற்கு முன் தன் தோழியிடம் விசாரித்துதான் அந்த மருத்துவ கடைக்கு வந்திருந்தாள். அங்கிருந்தவன் அவள் மருந்தை கேட்டதும் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு அவளிடம் மாத்திரையை கொடுத்தான். அவன் இதுபோல் பார்க்கக்கூடும் என்று கருதிதான் முன்னெச்சரிக்கையாக தலையை துப்பட்டாவால் மூடி தன் முகத்தை மறைக்க மாஸ்க் அணிந்திருந்தாள். கண்களுக்கு தெரியாமல் இருக்க குளிர் கண்ணாடியும் போட்டிருந்தாள். அந்த பெரிய தலைநகரத்தில் இதெல்லாம் சகஜமாக நடந்து கொண்டிருந்ததால் ஏன் என்று கேள்வி கேட்காமல்
அவளிடம் மருந்தை தந்திருந்தவன் அதை ஒன்றும் சட்டபூர்வமாக விற்கவில்லை. என்னதான் அவள் தன்னை மறைத்து கொண்டு வந்திருந்தாலும் அனல்விழி அவளுக்கு போட்டிருந்த பாதுகாவலன் அவள் வெளியே வரும்போதே அவளை கண்டிருந்தான். பின்னே எப்போதும் அவள் எடுக்கும் ஸ்கூட்டி அருகில்தானே நின்றிருந்தான். அவள் முகத்தை மூடிக்கொண்டு மருந்து கடைக்கு சென்று விட்டு வந்ததை அப்படியே அனல்விழிக்கு ஒளிபரப்பினான். அதை கேட்ட அனல்விழியின் முகம் இறுகியது. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மருந்து கடை. அது சட்டப்பூர்வமாக நடக்கவில்லை என்பது அங்கிருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அங்கே பல்வேறு போதை வஸ்துக்களும் கிடைக்கும். அதை ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தி வருகின்றார். அவள் எதற்காக அங்கே சென்றிருப்பாள் என்பதை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்தவனுக்கு தலைவலிக்க ஆரம்பித்தது. பின் தான் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் தன் குழந்தைக்கு ஆபத்து என்று நினைத்தவன் வேகமாக ஆம்பலின் எண்ணை அன்பிளாக் செய்துவிட்டு அவள் எண்ணிற்கு முயற்சி செய்தான். அவன் நினைத்தது என்னவென்றால், ஆம்பல் அதிக மன அழுத்தத்தால் போதை வஸ்துக்களை வாங்குகின்றாள், இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நினைப்பில்தான் அவளை தடுக்க நினைத்தான். அவளுக்கு அழைத்தவன் அவள் தன்னை பிளாக் செய்து விட்டாள் என்பதனை உணர்ந்து வேகமாக அவள் பாதுகாவலனுக்கு தொடர்பு கொண்டான். அவன் இணைப்பை எடுத்ததும், நீ வேகமா ஆம்பலின் வீட்டுக்கு போய் அவள்கிட்ட உன் போனை கொடு, சீக்கிரம் போ என்று படபடப்பாக திக்கி திணறிய குரலில் அவனை அவசரப்படுத்தினான். இங்கு அந்த மாத்திரையை தன் கைகளில் வைத்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தாள் ஆம்பல். அப்போது அழைப்பு மணி அடிக்கவே மெதுவாக வெளியே சென்று யார் என்று பார்த்தாள். அங்கு மலை போல் நின்றிருந்த ஒருவன், மேம் இந்தாங்க முதல்ல பேசுங்க என்று மூச்சு வாங்கியபடியே அவளிடம் தன் அலைபேசியை நீட்டினான். அவனை பார்த்து குழம்பியவள், யார் நீங்க, எதுக்காக உங்க போனை என்கிட்ட நீட்டுறீங்க என்றாள். ப்ளீஸ் மேம் பேசுங்க என்று கெஞ்சினான். அவளும் புரியாமல் அவன் அலைபேசியை தன் காதில் வைத்தவள் ஏதோ பேச வருவதற்குள், அம்மு அவசரத்தில் ஏதாவது செஞ்சிராத, இதோ நான் லண்டனில் இருந்த உடனே கிளம்பிடேன், நான் நாளை இரவு அங்கு இருப்பேன் என்று படபடப்பாக வந்தது அனல்விழியின் குரல். அவன் குரலை கேட்டதும் தான் தாமதம். என்ன செய்வாய், எனக்கு நீ வேண்டாம் என்று அதிக மன அழுத்தத்தில் வெடித்தாள் ஆம்பல். கோபப்படாத அம்மு, நம் குழந்தைக்கு அது நல்லதல்ல என்று அவன் சொல்லும் போதே சுதாரித்தவள், குழந்தையா, உனக்கு எப்படி தெரியும் என்று கடினமாக வந்தது அவள் குரல். அவள் இருக்கும் நிலையில் அனல்விழியை சிறிதும் மதிக்காமல் தான் பேசினாள். நான் நாளை வந்து சொல்றேன், நீ எந்த போதை மாத்திரையையும் போடக்கூடாது என்று அவன் சொல்ல ஆம்பல் ஒரு நிமிடம் திகைத்து நின்றுவிட்டு, அது போதை மாத்திரை இல்ல மிஸ்டர் அனல்விழி பாண்டியன், உங்களிடம் தகவல் சொன்னவன் சரியா சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னால் நின்றவனை முறைத்து பார்த்தாள். பின் அனல்விழியிடம் தொடர்ந்து பேசியவள், நீ என்ன என தூக்கி எறிகிறது, நான் சொல்றேன், இனி உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்றால் உதடு துடிக்க. அவளை பேச வைத்தது அவளின் உடல்நிலை. இருவரும் பேசுவதால் அவர்களுக்கு தனிமை கொடுத்து நகர்ந்து சென்றான் அந்த பாதுகாவலன். கோபத்துல பேசுற அம்மு, நான் வந்ததும் நாம பேசிக்கலான்னு சொல்றேன்ல என்று பொறுமையாக சொன்னான் அவன். தான் அவளிடம் எப்படியாவது பேசிவிட்டால் போதும், இவள் கண்டிப்பாக தன் மன அழுத்தத்தில் இருந்து விட்டு விடுவாள் என்பது அவனின் எண்ணம். ஆனால் அந்த எண்ணமே இப்போது அவனை ஆட்டம் காண வைத்தது. இனி நமக்குள் எதுவும் இல்லை என்று சொல்லி நிறுத்தியவள் 5 வினாடிகள் கழித்து, குழந்தையும் இல்லை என்றால் தெளிவான குரலில். கண்களை மூடி திறந்தவன், அப்படின்னா இனி எப்போதும் நான் உனக்கு இல்ல ஆம்பல் என்று சொல்லி இணைப்பை அணைத்தான் அனல்விழி. அவன் சொல்லும் போதே அவள் இதயத்தில் சுருக்கென்ற வலி ஏற்பட்டது. சற்று தள்ளியிருந்த பாதுகாவலனிடம் அவன் அலைபேசியை கொடுத்துவிட்டு சென்றாள். சிறிது நேரம் கழித்து பாதுகாவலனுக்கு அழைத்த அனல்விழி, இனி பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை, நீ அங்கிருந்து போயிடு என்று சொல்லி வைத்தான். சில சமயம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இருவருக்கும் உள்ள ஈகோ பேச விடாமல் தடுத்து சிறு பிரச்சனையை கூட பெரியதாக ஆக்கிவிடுகின்றது. ஆம்பல் அவன் சொன்னதை கேட்டிருக்கலாம். ஆனால் அவளோ உணர்ச்சியின் பிடியில் இருந்தாள். அந்த மாத்திரையையே பார்த்து கொண்டு இருந்தவள் அடிக்கடி தன் வயிற்றையும் தொட்டு பார்த்து கொண்டாள். உன்னை அழிக்க இந்த அம்மாவுக்கு மனசு வரல. அம்மா உன்னை நல்லா பார்த்து கொள்வேண்டா செல்லம், நமக்கு யாரும் வேண்டாம் என்று தன் வயிற்றை தடவியபடியே அந்த சிறு கருவிடம் உரையாடி கொண்டிருந்தாள் ஆம்பல்.